ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இலாராஸ் கிச்சனில் சூப்பரான டெம்ப்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு உங்களுக்கே தெரியும், முட்டை கொத்து பரோட்டா. முட்டை கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வணக்க ஆரம்பிச்சிக்கலாம். யாருக்கெல்லாம் முட்டை கொத்து பரோட்டா பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எனக்கு முட்டை கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பரோட்டா சால்னா ஆட் பண்ண போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடலாம். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நம்ம கிளற ஆரம்பிச்சுட்டு இப்போ 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கொத்து பரோட்டாவுக்கு வந்து முட்டை எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ 4 பரோட்டா இருக்குது, அதனால் ஒரு 3 முட்டை போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 பரோட்டா இருந்துச்சுன்னா 3 முட்டை சேர்த்திக்கலாம். நான் இப்போ 3 முட்டை தான் சேர்த்திட்ருக்கேன். இந்த முட்டையை சேர்த்த உடனே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து பரோட்டாவை பிச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையோடு சேர்த்து வர்ற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த கொத்து பரோட்டாவோட ஹைலைட் என்னென்னா, அந்த கரண்டியை வச்சு கொத்து கொத்துன்னு கொத்துவாங்கள்ல, அந்த சத்தம் தான். இப்போ வந்து பரோட்டா கொடுத்துருப்பாங்களா சால்னா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா கொத்தி விடணும் பரோட்டாவை. இந்த மாதிரி நல்லா கொத்தி விடணும்.
சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொத்தணும். புரோட்டா இந்த அளவு கொத்தி விட்டுட்டு, ஒரு நாள் நீங்களும் புரோட்டா வாங்கி இந்த மெத்தடில் சால்னா ஊற்றி கொத்து புரோட்டா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டெம்ப்டான டிஷ்ஷு, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.